ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சுடர் ஒரு நிமிஷம் அப்படியே பயங்கர ஷாக்கிங்கில் தான் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அப்படியே அவங்க கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. குமார் நல்லா அப்படியே போதையில் குடிச்சிட்டு நல்லா மட்டையாயிட்டாரு. ஸோ தூங்கவும் செஞ்சிட்டாரு. இங்கே நம்ம சுடருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே நரகத்தில் இருக்க மாதிரி இருக்குது. தன்னோட அம்மா அப்பா பேச்சை கேட்டு நம்ம இப்படி ஒரு தப்பான முடிவை எடுத்திருக்க கூடாதோ, இந்த கல்யாணத்துக்கு நம்ம சம்மதிச்சிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மயில் எத்தனையோ டைம் சொல்லியிருப்பாங்க, இந்த கல்யாணம் சரிப்பட்டு வராது, அந்த குமார் உனக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னாலாம் நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம சுடர் ஒரு கஷ்டப்படுத்துகிறமான ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. என் வாழ்க்கையை பார்த்து உனக்கு பொறாமையாக இருக்கான்ற மாதிரியெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்பத்துலேருந்து நம்ம மயில் எதுவுமே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் இப்போது இந்த நிமிஷம் மயில் சொல்கிறத கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுடர் யோசிக்கிறாங்க. பயங்கரமாக அப்படி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அரசிக்கிட்ட நம்ம கெத்து, நமக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு காட்டுறதுக்காகவே நம்ம கழுத்தில் தாலி கட்டியிருக்காரே, நம்ம வாழ்க்கை நீ எப்படி போக போகுது, நம்மளும் வசதியான வீட்டில் வாக்கப்பட்டிருக்கோம், நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், அம்மா கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம கஷ்டப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம். அம்மாவும் அதுக்காக தான் இப்படி இந்த ஒரு பெரிய வீட்டில் நமக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சு வச்சாங்க. ஆனால் என் வாழ்க்கையை நினச்சா, என் வாழ்க்கை எப்படி போக போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சாலே ஐயோ நெஞ்செல்லாம் பதறுதே அப்படி சொல்லிட்டு சுடர் ரொம்பவே அப்படி கலங்கி நிற்கிறாங்க. இந்த நிமிஷம் என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. ஸோ மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம குமார் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிக்கிறாங்க. ஸோ சுடருமே காலையிலே எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு வீட்டில் உள்ள அவங்களுக்கு தெரிஞ்சமான வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம மாறி இருந்துட்டு, என்ன சுடர் நீயும் குமாரும் சந்தோஷமாக இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதாவது ஒரு ஆசையோடு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தை வரணும் அப்படின்ற ஒரு இதில் குமாருக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாரிக்கு ரொம்ப நாளாகவே ஆசை. ஸோ அவங்க ஆசை நிறைவேறிடுச்சு. அதே சமயம் குமாருக்கு ஒரு குழந்தை இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசித்ததுனால தான் இப்போது சுடர்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை கேட்குறாங்க. ஆனால் சுடர் அப்படியே முழிக்கிறாங்க. ஏன்னா குமார் குடிச்சிட்டு வந்த விஷயத்த கண்டிப்பாக சொல்ல முடியாது. அவங்களால சொன்னாலும் பிரச்சனை வரும்ன்றதுக்காக அந்த விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னம்மா சுடர், ஒரு மாதிரி முகம் வாடி போயிருக்கு, நீ சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே தெரியலையே, ஏம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாறி கேட்குறாங்க. சுடர் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சந்தோஷமாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாங்க. ஆனால் சுடர் மனசுக்குள்ளே ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. தன்னோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுதோ அப்படின்ற பயம். ஸோ அந்த யோசனையிலே தான் இருக்காங்க. சரிம்மா இந்த காஃபி குடி அப்படின்னு சொல்லிட்டு மாறி நம்ம சுடருக்கு கொடுக்கவும் சுடருமே வாங்கி குடிக்கிறாங்க. ஆனால் அவங்களால அதாவது பச்சை தண்ணி கூட இறங்காதுன்னுவாங்க இல்லையா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்போ. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களால காஃபி கூட குடிக்க முடியல, வேண்டான்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. எங்கே நம்ம வடிவு மாறிக்கிட்ட, ஏன் மாறி சுடரோட முகத்தை நீ கவனிச்சியா? சுடர் சந்தோஷமாக இருந்த மாதிரியே எனக்கு தெரியலையே, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. குமார் சுடரை ஏதாவது திட்டியிருப்பானோ, இல்லை அவங்க 2 பேருக்குள்ளே எதுவும் நடந்திருக்காதோ அப்படின்ற மாதிரி வடிவு கேட்குறாங்க. மாறி இருந்துட்டு எனக்கெல்லாம் அப்படி எதுவும் தெரியலக்கா, ஆனால் எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் சந்தோஷமாக ஒன்றா இருந்தாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எப்படியோ எண்ணி 10 மாதத்தில் இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வந்துச்சு அப்படின்னா அதுவே எனக்கு போதும்க்கா, குமாரோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாறி ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வடிவுமே நீ கவலைப்படாத மாதிரி, கண்டிப்பாக குமாரோட வாழ்க்கையும் நல்லபடியாக மாறும். அவன் ஒழுங்காக இருக்கணும், அவன் நல்லவனாக இருந்தாலே அவன் வாழ்க்கைக்கு எந்த ஒரு பங்கமும் வரவே வராது அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம வடிவு மாறிக்கிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம பாக்கியம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ மிகப்பெரிய இடத்துல வசதியான இடத்துல நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், இனிமேல் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம இனிமேல் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம். சரி சுடர் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு ஃபோன் பண்ணி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இங்கே சுடருக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ சுடருமே கால் பார்த்துட்டு அம்மா தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாய்ஸ் டல்லாக கேட்குது. நம்ம பாக்கியத்துக்கு எடுத்ததுமே ஒரு மாதிரி மனசில் கசப்பான ஒரு விஷயம், அது ஏதோ ஒன்று குறுகுறுன்னு தோணுது அவங்களுக்கு. என்ன சுடர், வழக்கம் போல் நீ கலகலப்பாக பேசவே இல்லையே, உன் வார்த்தையில் சந்தோஷமே இல்லையே அப்படி சொல்லிட்டு. அம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஓ ஏதோ டயர்டாக இருப்பேன். சரி சுடர், எனக்கு எல்லாமே புரியுது. நீயும் மாப்பிள்ளையும் ஒன்று மண்ணுமா இருந்தீங்கல்ல,
மாப்பிள்ளை உன்னை சந்தோஷதானே படுத்தினாரு, உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் விடலைல்ல, நீ நல்லா தானே இருக்க சுடர் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து கேட்குறாங்க. நம்ம அதாவது சுடர் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திகச்சு போய் நிற்கிறாங்க. அதாவது இந்த குமார் வந்து நாள் குடிச்சிட்டு வந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா, சொன்னால் பிரச்சனை வருமா, இல்லை சொல்லாமல் விட்டால் இதே பெரிய நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கஷ்டமான ஒரு செயலாக போயிடுமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் சுடர் வந்து யோசிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, என்ன சுடர், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ யோசனையில் இருக்க போல் எதுவுமே வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிற. நம்ம சுடர் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், நீ என்ன நினச்சி எதுவும் கவலைப்படாதம்மா, இங்கே உள்ளவங்க எல்லாருமே நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிடி, எல்லாரும் நல்லா தான் பார்த்துப்பாவிய, ஆனால் உன் புருஷன் எப்படி பார்த்துக்கிறாங்க, உன் புருஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம சுடருக்கு அப்படியே பயங்கர யோசனையாக போயிடுது. ஐயோ என்ன சொல்லி அம்மா கிட்ட சமாளிக்கிறது, இப்போ அம்மா கிட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அம்மா பெரிய பிரச்சனையே உண்டாக்கிடுவாங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றிடலாம் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ அதனால் பாக்கியம் கிட்ட, அம்மா அதெல்லாம் எதுவுமே இல்லைம்மா, அவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான்மா அவங்களே சாப்பிட்றாங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களே 4-5 பிட்டை எடுத்து போடுறாங்க. ஸோ இந்த வார்த்தை எல்லாமே கேட்டதுக்கப்புறம் நம்ம பாக்கியத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த பெற்றவங்களாக இருந்தாலுமே நல்லவங்களாக இருக்கட்டும் கெட்டவங்களாக இருக்கட்டும், தன்னோட பிள்ளை கல்யாணம் ஆகி போயிட்டு அந்த வீட்டில் அந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பெத்த வயிறு குளிர்ந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம பாக்கியத்துக்கு இருக்குது. ஸோ பாக்கியம் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. மயிலோட வாழ்க்கை தான் இப்படி ஆகிப்போச்சு, எப்படியோ சுடரோட வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்டோம், 2 பிள்ளைங்களை பெற்று 2 பிள்ளைங்களுக்கு எப்படி கல்யாணத்தை பண்ணி கரை சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். மயிலோட வாழ்க்கை நல்லா அமைஞ்சிச்சின்னு நினச்சோம், ஆனால் அவளோட வாழ்க்கை பாதியிலே முடிஞ்சு போச்சு. சுடரோட வாழ்க்கையாவது சந்தோஷமாக நிம்மதியாக வசதியான ஒரு வாழ்க்கையாவ சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இப்போது பாக்கியம் இருந்துட்டு, சரி சுடரு, இங்கே பாரு, அங்கே உள்ளவங்களை எல்லாருமே அனுசரித்து போகணும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு தெரிஞ்ச வேலை எல்லாத்தையுமே செய்டி, சாப்பாடு எதுவும் செய்ய தெரில அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாரு சுடரு, எல்லார்கிட்டேயும் நீ நல்ல பேர் தான் வாங்கணும். இங்கே பாரு சுடரு, இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நான் இன்றைக்கி ஃபோன் பண்ணேன். இங்கே பாரு சுடரு, அவங்களுக்கு எக்கச்சக்கமான சொத்து பத்து இருக்குது. உன் புருஷன் எப்போவுமே உன் முந்தானிக்கு, அதாவது உன் கையிலே தான் இருக்கணும், உன் முந்தானி பிடிச்சிக்கிட்டு தான் உன் புருஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கிற காரியத்தை எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். அதான் அந்த முத்துவேலுக்கு தான் நிறைய சொத்து பத்து இருக்குது, ஆனால் எதுவும் உன் மாமனார் பேர்லேயோ இல்லை உன் புருஷன் பேர்லேயோ அவங்க பேர்லலாம் கிடையாது, எல்லாமே அந்த முத்துவேல் அந்த பெரிய சம்மந்தி பேரில் தான் இருக்குதே. அதனால் உன் புருஷனை எப்படியாவது பேசி ஒரு வழியாக நீ இருக்கிற ஒட்டுமொத்த சொத்தில் பாதியை உன் புருஷன் பேருக்கோ இல்லை உன் பேருக்கோ எழுதி வச்சுக்கோடி. அது மட்டும் இல்லாமல் பணத்தை எல்லாமே இப்போவே சேஃப்டி பண்ணிக்கோ. ஏதாவது நிறைய, அதாவது கம்பெனியிலேருந்து நிறைய அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அதில் பாதி பங்கு கேளுடி. இப்படி உஷாராக பொழைக்க கற்றுக்கோ, சரியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெட்ட பழக்கங்களை இங்கே நம்ம பாக்கியம் வந்து சுடருக்கு சொல்கிறாங்க. ஸோ சுடர் வந்து தன்னோட வாழ்க்கையை எப்படி வாழ போகிறோம், தன்னோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பாக்கியம் அது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா இதுக்காக கண்டிப்பாக சண்டை போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல. அதனால் சொத்து பத்தை எப்படியாவது சுருட்டிடலாம், வளைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடருக்கு பிளான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சுடருக்கு எல்லாம் அதில் துளி கூட நோக்கமே விருப்பமும் கிடையாது, அந்த நோக்கமும் கிடையவே கிடையாது. எப்படியாவது தன்னோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், அவரை வந்து சரி செஞ்சிடணும், அவர் குடிக்கக்கூடாது, அரசி நினப்பில் இருக்கிற அவரை நம்ம வழிக்கு கொண்டு வரணும், நம்ம தான் எல்லாமேன்றதை மட்டும்தான் அவர், நம்ம தான் எல்லாமேன்னு அவர் இருக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை மட்டும்தான் இங்கே நம்ம சுடருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பணம் காசு எல்லாத்தையும் விட தன்னோட புருஷனோட அன்பு வந்து வேணும்னு சொல்லிட்டு எல்லா ஒய்ஃபுமே நினைப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே நம்ம சுடருமே எதிர்பார்க்குறாங்க. எப்படி மாற்றுறது, என்ன பண்ணுறதுன்னு பயங்கர யோசனை. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம குமார் வந்து யதார்த்தமாக எங்கேயோ குடவுனுக்கு போக சொல்லி அவங்க பெரியப்பா சொல்லியிருப்பாங்க போல். ஸோ முக்கியமான வேலை, நம்ம முத்துவேலால் போக முடியல, சக்திவேலுமே ஏதோ வேலை விஷயமா எங்கேயோ போயிருக்காங்க போல். நம்ம குமார் வந்து
இப்போ அந்த வேலையை முடிக்கிறதுக்காக தான் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ போகிற வழியில் எங்கள் அரசியும் நம்ம கார்த்திகேயனும் 2 பேருமா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ஐஸ் வண்டி இருக்குது. ஸோ ஆளுக்கு ஒரு ஐஸை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவங்க அடிக்கடிக்கு மீட் பண்ணிடுறாங்களே, மீட் பண்ணி பேசவும் செஞ்சுக்கிறாங்க. என்னவா இருக்கும், 2 பேரும் லவ் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து நினைக்கிறாங்க. சரி, இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்றத நம்ம மறைஞ்சு நின்று பார்ப்போம். இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை லவ்வரா அப்படின்றத நம்ம இதில் இருந்தே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே நம்ம குமார் வந்து ஒரு சுவர் ஓரத்தில் போயிட்டு எட்டி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. குமாருக்கு புதுசாக கல்யாணம் நடந்திருக்கு. ஸோ பொண்டாட்டியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம், ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு எதுவுமே யோசிக்காமல் அரசி என்ன பண்ணுறா, அரசி யார் கூட பேசுகிறா, யாரை லவ் பண்ணுறாளா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பற்றி இப்போ ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. அப்போது குமார் வந்து கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம் இல்லையா, அவங்களோட கெத்தை காட்டணும், எனக்கும் கல்யாணம் நடக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. ஆனால் அதை கொஞ்சம் கூட இங்கே நம்ம குமார் புரிஞ்சிக்கவே இல்லை. அவங்களோட சுயநலம் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சுடரோட மனசு என்ன ஆகும், சுடருக்காக இனிமேல் நம்ம வாழ்வோம் அப்படின்ற நினப்பெல்லாம் இல்லவே இல்லை. அரசியை பழி வாங்கணும், அரசி முன்னாடி நம்ம கெத்தாக நிற்கணும், ஊரில் தலை நிமிர்ந்து நடக்கணும், நமக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்றத காட்டிக்கணுன்றது மட்டும்தான் எங்கள் குமாருக்கு இருக்கே தவிர சுடரை நல்லபடியாக பார்த்துக்கலான்ற நினப்பு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. ஸோ இப்போது கார்த்திகேயன் இருந்துட்டு அரசிக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அரசி எதுவுமே பேசாமல் இருந்திருப்பாங்க. என்ன அரசி எதுவுமே இப்போ வரைக்கும் பதில் சொல்லவே மாட்டேங்கிற, இப்போ கூட என்கிட்ட பேசுகிறதுக்கு கூட எம்பிட்டு யோசிச்ச, எப்படியோ உனக்கு கெஞ்சி உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன், எப்படியோ அதை வாங்கிக்கிட்ட, இம்புட்டு நேரம் ஆச்சு இந்த ஐஸ்கிரீமை நீ வாங்கி சாப்பிட்றதுக்கு. இங்கே பாரு அரசி, தயவு செஞ்சு என் விஷயத்தில் ஏதாவது ஒரு முடிவெடு, நம்ம 2 பேரும் தானே ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம், இங்கே பாருங்கள் அப்படியெல்லாம் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. உடனே நம்ம கார்த்திகேயன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அதான் உங்கள் வாழ்க்கை விஷயமா நீங்கள் எதுவும் முடிவெடுக்க போகிறதில்ல, உங்கள் அப்பாவோட விருப்பம் தான் எல்லாமேன்னு சொன்னீங்க. உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க அப்படின்னா நீ கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிப்பியா இல்லை மறுக்கவியா, அதை மட்டும் சொல்லு அரசி, ப்ளீஸ் அரசி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே கார்த்திகேயன். ஸோ அதை பார்த்த இங்கே நம்ம குமார் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இந்த அரசிக்கு க்யூவில் நிற்கிறாங்க போல், மாப்பிள்ளைங்க பொண்ணை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அரசியை பார்க்க வரப்போ அரசியை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்துச்சு. எப்படியோ அந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டோம். ஆனால் இவன் என்ன அரசி இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கான், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி மாறிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது, அரசிக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கவே கூடாது, கடைசி வரைக்கும் அவள் தனிக்கட்டியாகவே இருக்கணும். அதாவது நமக்கு கிடைக்காத அரசி வேறு யாருக்குமே கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் வந்து யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே மண்டைக்கு ஏறுது. இப்போது எங்கள் குமார் வந்து சைலண்ட்டாக போயிடுறாங்க. ஏன்னா அரசி வந்து கேள்வி கேட்க முடியாது, யார் கூட பேசணும் பேசக்கூடாதுன்றது அவங்களோட விருப்பம். அதையும் தாண்டி இப்போ குமாருக்கு கல்யாணம் நடந்துருச்சு இல்லையா, அவங்க இதில் இருக்கிறது தான் கரெக்டு. ஆனால் அவங்க அத்துமீறி போகிறாங்கன்னு தான் சொல்லணும். குமார் கல்யாணம் நடக்கலைன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கல்யாணம் நடந்துருச்சு, ஜாலியாக அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் இல்லையா. ஆனால் அதை விட்டுட்டு மற்றவங்களோட வாழ்க்கைக்கு எடுக்கணும்னு எதுக்கு தான் இந்த குமார் வந்து இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல. குமாருக்கு சரியான பதிலடியை நம்ம சுடரே கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இங்கே நம்ம சுடர் வந்து குமார் வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ குமார் வராமல் அவங்க சாப்பிடவும் இல்லை. நம்ம வடிவு இருந்துட்டு, இங்கே பாருமா சுடர், இது குமார் ஏதோ முக்கியமான வேலையை போயிருக்கான், அவன் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகுமா, நீ சாப்பிடுமா, காலையிலேருந்து நீ எதுவுமே சாப்பிடாமல் இருக்க, காஃபி கொடுத்தது கூட கொஞ்சமாக குடிச்சிட்டு அதை அப்படியே வச்சுட்டு போயிட்டேன், நீ சாப்பிடுமா, அவன் வந்து சாப்பிட்டுக்குவான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் இல்லை அவர் வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சுடர். இப்போது நம்ம வடிவு மாறி அதுக்கப்புறம் முத்துவேல் இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சு கிளம்பிடுறாங்க. ஸோ குமாருக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது குமார் நல்லா ஃபுல் போதையில் வராங்க. நம்ம வடிவு மாறினா ஒரு 12 மணி ஆச்சு அப்படின்னா வீட்டு வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிடும். ஸோ அவங்க எல்லாருமே ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடுவாங்க. ஹாலில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் தான் இங்கே நம்ம குமார் வந்து நல்லா ஃபுல் மட்டையோடு வராங்க.
அப்படியே நடக்கக்கூட முடியல, அப்படியே திண்டாடின்னு வராங்க. அதை பார்த்ததுமே இங்கே நம்ம சுடருக்கு மனசே விட்டு போகுது. எப்படியாவது இவரை நம்ம திருத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. ஆனால் நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு வந்திருக்காரே, அது மட்டும் இல்லாமல் நம்மளை அவருக்கு துளி கூட பிடிக்கவே இல்லை. நம்மளை பிடிச்சிருந்தது அப்படின்னா கூட எப்படியாவது அவரை மாற்ற ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்மளை பிடிக்காம தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்படி என் வாழ்க்கையில் இவர் விளையாடுறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரொம்பவே அழுகுறாங்க. இப்போது இங்கே குமார் வந்து சுடர் பக்கத்தில் உட்காந்து, என்ன சுடர், என்ன வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சாப்பிட்றதுக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இம்புட்டு லேட்டாக வந்திருக்கீங்க. சுடர், நான் சாப்பிட்டேன் சுடர், நான் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது. காலையிலேயே சாப்பிட்டுட்டேனே, கடையில் சாப்பிட்டேன். நீ ஏன் இன்னும் சாப்பிடலையா? நீ சாப்பிடு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திண்டாடிக்கிட்டே பேசுகிறாங்க. ஏங்க குடிச்சிருக்கீங்களா? ஆமாம் சுடர், குடிச்சிருக்கேன். இனிமேல் குடிப்பேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் நீ என்னை கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அதுக்கான ரைட்ஸ் உனக்கு இல்லை சுடர் அப்படின்னு சொல்கிறாங்க. சுடருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இங்கே பாருங்கள், நேற்று நைட்டு வேணால் நான் பொறுமையாக இருந்துட்டேன். திரும்பவும் நீங்கள் அந்த குடின்னு சொல்லிட்டு குடித்து நல்லா ஃபுல் பாடியோடு வந்திருக்கீங்களே, இதை பார்த்துக்கிட்டு நான் கேள்வி கேட்கக்கூடாதா? அப்போ எதுக்காகங்க என்ன கல்யாணம் பண்ணீங்க? என்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு இருந்திருக்கலாம்ல. என் கழுத்தில் தாலியை கட்டிட்டு உங்கள் பொண்டாட்டியை ஆக்கிட்டு இப்போது என்னை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இது எந்த விதத்தில் இங்கே நியாயம் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து கேள்வி கேட்குறாங்க. இங்கே நம்ம குமார் இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், சும்மா தேவையில்லாமல் அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்காத. அதையும் தாண்டி உனக்கு என் மேலே எந்த உரிமையும் கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆகணும்னு நினச்சேன், கல்யாணம் ஆகிடுச்சு. அதோட தாலி கட்டுன்னா அதோடு முடிஞ்சு, வேறு எதுவுமே நமக்குள்ளே இல்லை, இனிமேல் இருக்கவும் இருக்காது. நான் அதாவது போதையில் அவங்க மனசில் உள்ளது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நம்ம குமார். இங்கே பாரு சுடர், இதுக்கப்புறம் நான் வந்து உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வேனெல்லாம் நினைக்காத. ஊருக்காரங்களுக்கு, அந்த அரசிக்கு எல்லாருக்குமே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட பில்டப் காட்டிப்பேன். அதை தாண்டி வேறு எதுவுமே நமக்குள்ளே இல்லவே இல்லை. அதையும் தாண்டி நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம சுடர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் சுடர், நான் அரசி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அம்புட்டு ஆசைப்பட்டேன். ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? சரி, கல்யாணமே நடக்கலை அப்படின்னு அம்மா வீட்டில் ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது ஊரில் தலை காட்ட முடியலன்றதுக்காக எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும்னு நினச்சேன். கல்யாணமாக நடந்துருச்சு. ஆனால் அரசியை மறக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அவளை பார்க்குறப்பெல்லாம் அவள் எனக்கு கிடைக்கலேன்ற ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு கஷ்டம், அந்த மனசு அப்படியே வலிக்குது சுடர். இப்போ கூட அரசி அடையணும், அரசி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தான் என் நினப்பு போடுது. அது மட்டும் இல்லாமல் அரசிக்கு கல்யாணமே நடக்கக்கூடாது. அவள் யாரையும் லவ் பண்ணுறா போல். அந்த லவ்வெல்லாம் சக்ஸஸ் ஆகவே கூடாது. அவள் கழுத்தில் நான் தான் தாலி கட்டணும் அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே சுடருக்கு பயங்கரமாக கோவம் வருது. போதும் நிறுத்துங்க. உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? என் கழுத்தில் தாலியை கட்டிட்டு கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகலை, இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டு என்கிட்டே தைரியமாக சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள், நான் பத்திரக்காளி ஆகிடுவேன். என் வாழ்க்கை ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே, நீங்கள் உயிரோடவே இருக்கக்கூடாது, நீங்களும் செத்துருங்க, நானும் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம சுடர் ஒரு வார்த்தையை விட்டதுமே நம்ம குமாருக்கு அப்படியே போதையை தெளிஞ்சிருது. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சுடர், என்ன சொல்கிற நீ? ஆமாம், என் கழுத்தில் தாலியை கட்டி என் வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிறேங்க நீங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி என் வாழ்க்கை கெட்டு போச்சேன்ற ஒரு கவலையில் நானும் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த காய் கட் பண்ணுற அந்த கத்தி, சூரி கத்தி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அப்படியே பயங்கரமாக முறைச்சி பார்க்குறாங்க அழுதுகிட்டே. நம்ம குமார் இருந்துட்டு, வேண்டாம் சுடர், இது தப்பான முடிவு, கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. இங்கே பாரு சுடர், உயிர் போயிடுச்சு அப்படின்னா வராது. இந்த உலகத்தில் நம்ம ஒரு டைம் தான் பிறந்ததுனால நம்ம அனுபவிக்க வேண்டியது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு தான் சாகணும். நான் இன்னுமே எதுவுமே அனுபவிக்கல சுடர், தயவு செஞ்சு என்னை குத்தி கொலை பண்ணிடாத, உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் வந்து கெஞ்சுறாங்க. எங்கள் சுடர் இருந்துட்டு, ஓ அப்போது
என்ன அனுபவிக்கணும் நீங்கள்? அதான் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல்ல. இனிமேல் நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், நமக்கு குழந்த பிறக்கும், நம்ம குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இப்படி தான் உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியுமே தவிர, மற்றபடி அந்த அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து அப்படியே வேறு லெவலில் சொல்கிறாங்க. நம்ம அதாவது குமார் வந்து பயங்கரமாக பயந்து போயிருக்காங்க. உடனே இங்கே நம்ம சுடர் வந்து கத்தியை நம்ம அதாவது குமார் கழுத்தில் வச்சு கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. இங்கே குமார் ரொம்பவே பயப்படுறாங்க. என்ன சுடர் கிட்ட எடுத்துகிட்டு வர, கொஞ்சம் பக்கமாக வை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், என்னை தவிர நீங்கள் வேறு யாரையுமே திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் இனிமேல் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நடக்கிறதே வேற பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம குமாருக்கு மனசுக்குள்ளே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. என்ன இவ இப்படி கரராக பேசுகிறா, அது மட்டும் இல்லாமல் நம்ம அரசியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சோம், அதையும் தாண்டி அந்த அரசி எவனோ ஒருத்தங்க கூட நல்லா க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கா, அவள் வேறு எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தானா அது நம்மளால் தாங்கிக்கவே முடியாதே. ஐயோ என்ன பண்ணுறது, இவகிட்ட வேணா நம்ம பேசி பார்க்கலாமா? இங்கே பாரு சுடர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்கே அரசி மேலே நான் உசிரியே வச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு வேணா நான் லட்சமாக பணம் கொடுக்குறேன், என் பொண்டாட்டியை மட்டும் நீ நடி, மற்றபடி நமக்குள்ளே எதுவெல்லாம் இருக்க வேண்டாம், நான் அரசி தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உனக்கு எத்தனை கோடி வேணும்னு சொல்லு சுடர் அப்படி சொல்லிட்டு. இதை கேட்டேங்க நம்ம இது சுடர் பயங்கர கோவமா, டேய் இதுக்கப்புறம் நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுறான்னு சொல்லிட்டு ஓங்கி குத்த வராங்க. உடனே இங்கே நம்ம சக்திவேல் அப்போ தான் வராங்க. ஓடி வந்து நம்ம சுடரோட கையை பிடிச்சிடுறாங்க. பயங்கரமாக பயத்தோடதே வந்திருக்காங்க நம்ம சக்திவேல் வந்து. என்னம்மா பண்ணுற சுடர் அப்படி சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் இங்கே நம்ம அதாவது குமாரோட உயிரே போயிருக்கும். அப்படியே குமார் பெருமூச்சு அப்போ தான் விடுறாங்க. முகமெல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டிருச்சு. அப்பா நீங்கள் மட்டும் ஒரே ஒரு செகண்ட் லேட்டாக வந்திருந்தீங்க அப்படின்னா அம்புடுதான்ப்பா, என்னை சாவடிச்சிருப்பா இவ அப்படி சொல்லிட்டு அப்படியே பயந்து போய் நான் கை கால்லாம் நடுங்கிக்கிட்டே சொல்கிறாங்க இங்கே நம்ம குமார். ஏமா என்னம்மா இது, கட்டின புருஷனவே கொலை பண்ணுற, என்னமாச்சு, எதுக்காகமா இப்படி நீ கொலைகாரியாக மாறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே ரூமில் இருந்த வடிவு மாறி அப்பத்தா முத்துவேலுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ இப்போது நம்ம சுடர் பயங்கரமாக அழுகுறாங்க. எங்கள் சக்திவேல் கோவப்படுறாங்க. என்னம்மா நீ என் பையனை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு அப்படியே ஏதோ இன்னும் தெரியாத புள்ள மாதிரி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. முத்துவேல் இருந்துட்டு என்ன சக்தி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையுமே நான் வரப்போ இந்த பொண்ணு குமாரை குத்துறதுக்காக கை ஓங்குனா, நான் மட்டும் வராமல் இருந்திருந்தா குமாரை குத்தி கொலை பண்ணியிருப்பா இவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட ஒட்டுமொத்த குடும்பமே அப்படியே ஆடி போயிருக்காங்க. அப்போ தான் இருந்துட்டு அப்போவே சொன்னேன், இந்த குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு நீ தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து கேள்வி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருமா இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். போதும் நிறுத்துறீங்களா, எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்களா, என்ன நடந்தது, எதுக்காக நான் இம்பிட்டு கோவப்பட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே கேட்கவே இல்லையே, நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு சுடர் ரொம்பவே சத்தமாக பேசுகிறாங்க. உடனே இங்கே நம்ம அப்போ தான் இருந்துட்டு, என்னம்மா நீ என் பேரனை கொலை பண்ணுறதுக்காக கத்தியை தூக்கிக்கிட்டு இம்புட்டு தூரம் வந்திருக்கேன், எங்களுக்கு கோவம் வராமல் இருக்குமா? ஆமாம் என்ன நடந்துச்சு, அப்படியே என் பேரன் குமார் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ தான் இங்கே நம்ம சுடர் வந்து குமார் பேசுனது அத்தனையும் சொல்கிறாங்க. அதே சமயம் நைட் குடிச்சிட்டு வந்தது, இப்போ குடிச்சிட்டு வந்து பேசுனதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த விஷயத்தையுமே சொல்லவும் இதை கேட்ட ஒட்டுமொத்த குடும்பமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பழனி இருந்துட்டு, டே குமார் ஏண்டா இப்படி கேவலமாக நடந்துக்கிற நீ, பாவுண்டா அந்த பொண்ணுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கும்ல, கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட முழுசாக முடியாமல் இப்படி அந்த பொண்ணை போட்டு வறுத்தெடுத்துன்னா அந்த பொண்ணு என்னடா பண்ணும், நீ எதுக்காகடா அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அரசியை வெறுப்பேற்றணும், அரசி முன்னாடி கெத்தாக நிற்கணுன்றதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே கெடுக்கணும்னு நினச்சிருக்கே, இங்கே பாரு குமார் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முத்துவேல் இருந்துட்டு எங்கள் குமார்கிட்ட வந்து பலார்னு நாலு அற விடுறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, உனக்கெல்லாம் ச்சே, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, நீ கண்டிப்பாக திருந்திடுவ, நல்லபடியாக அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வன்னு பார்த்தா அந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி கெடுக்கணும்னு நினைக்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா,
ஐயோ! உன்னை அதான் சொல்லுவாங்களே, "அயந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதுன்னு" சொல்லிட்டு. அது கரெக்ட்டா தான் இருக்கு. நீ சரியான பொறுக்கி ஆச்சே! நீ எப்படி நல்லவனா மாற முடியும்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் பயங்கரமா திட்டுறாங்க. சக்திவேலுக்கு அப்படியே நெஞ்சே இடிஞ்சு விழுற மாரி இருக்கு. "டேய் குமார், என்னடா இது? உனக்கு எம்புட்டு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்த நான் செஞ்சு வச்சேன் தெரியுமா? நீ என்னடான்னா இப்படி பேசுறியேடா! இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியேடா!" அப்படின்னு சொல்லிட்டு. "அப்பா அது வந்துப்பா, அது வந்து இங்க பாருடா, நீ சுடர் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அது மட்டும் இல்லாமல் நீ இனிமேல் குடிக்கவே கூடாது. அப்படி மீறி குடிச்சிட்டு வந்த அப்படின்னா நானே போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. முத்துவேல் இருந்துட்டு, "சக்தி, என்ன சக்தி இதெல்லாம்? அசிங்கமாக இருக்குது. பாவம், அதுவும் ஒரு பொண்ணு தானே, சின்ன பொண்ணு, பாவம்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே நம்ம சுடருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. "ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேங்கண்ணே இந்த விஷயத்த. இங்கே பாருமா சுடரு, நீ எதை நினச்சி கவலைப்படாதம்மா. குமார் உனக்கு நல்லவனா கிடைப்பான். கண்டிப்பாக நீயும் குமாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்க. நான் குமாருக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சக்திவேல் சொன்னால் குமார் புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.